அவர் மறைந்திருக்கிறார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. அதனால் அவரை 93 வயதாவது பிறந்த நாளையும் கொண்டாடினோம். அவருக்கு இறுதி சடங்கு 5 மணிக்கு இறுதி ஊர்வலம் கிளம்பி விருகம்பாக்கம் இடுகாட்டில் நிறைவு செய்கிறோம். நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர். கடைசி காலத்தில் கூட தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று எங்களுக்கு எப்பொழுதுமே அறிவுரை சொல்லி எங்களை வளர்த்திருக்கிறார். நேரடியாக தந்தை என்று இருந்ததை விட நாட்டுக்கு ஒரு தொண்டன் என்ற வகையிலேயே அவரது வாழ்க்கை இருந்திருக்கிறது. உங்கள் அனைவரின் சார்பிலும் உங்கள் சகோதரியாக அவரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஒரு நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், அரசியலுக்காக எந்த வகையிலும் தனது கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர், நேர்மையை விட்டுக் கொடுக்காதவர், கடுமையான உழைப்பாளி, நல்ல பழக்க வழக்கங்களை உள்ளவர். 4 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் வாழ்க்கையை நேரடியாக நேர்மறையாக நடத்தக்கூடியவர். படிப்பாளி, 2 MA படித்திருக்கிறார். அந்த காலத்திலேயே புத்தகங்கள் தான் அவரது வாழ்க்கை. ஆக அப்படிப்பட்ட அப்பாவை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன். போய் பாருங்கள் அப்பா.